நண்பா, நான் உங்களை இன்னைக்கு நடந்த T20 வேர்ல்டு கப் 2020 செமிஃபைனல் மேட்சை பார்த்தாங்க பார்க்க போகிறேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஃபஸ்ட்டு பேட் பண்ண இந்தியா கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிமாலயமான ஒரு ஸ்கோர் அடிப்பான்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. 253 ரன்னுங்க. செம்ம சூப்பரான இன்னிங்ஸுங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் விளாண்ட அபிஷேக் சர்மா என்ன தான் அவுட்டாக இருந்தாலும், ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் நம்மளோட சஞ்சு சாம்சன் போன மேட்ச்சில் நின்று விளாண்டு கொடுத்தார் நம்மளுக்காக. பட் இந்த மேட்ச்சை நம்ம அவர் மேலே வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டைம் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு 100 அடிப்பார் அப்படின்னு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேட்சை ஒன்று மிஸ் பண்ணாங்க இங்கிலாந்து. ஸோ மேபி வந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். சஞ்சு சாம்சனோட கேட்சை விட்டாங்க. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அவரோட செம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த மேட்ச்லேயே அவருக்கு வந்து செம்ம சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதனால தான் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல பேட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும், ஆனால் அதுக்கு அடுத்து அந்த வீரர்கள், நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே இப்படி விளையாடுவாங்க நான் கனவுல கூட எதிர்பார்க்கலாங்க. அவங்களோட பங்களிப்புக்கு எல்லாமே செம்ம சூப்பராக விளாண்டாங்க. அவருக்கு பின்னாடி வந்த சோம் தூபையாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், குறிப்பாக திலக் வர்மா இந்த சிக்ஸராக என்ன கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லா பிளேயர்களுக்குமே ஒரு பங்களிப்பு இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் மேபி வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தாங்க நம்ம நினச்சோம். ஏன் அப்படின்னா அடி எல்லாமே அடியிலங்க. அது பூரா இடி காட்டடியாக சும்மா பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படா விக்கெட் பண்ண ஸ்டார்டிங்கில் என்ன தான் விக்கெட் விழுந்துச்சு இங்கிலாந்துக்கு. ஆனால் அது மேபி அது அடுத்து போக 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 போது பார்த்தீங்கன்னா பெத்தல்ரா அவர் எப்படா அவுட் ஆக்குவாங்கன்னே நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் இந்த மேட்ச்சில் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. 100 கூட அவர் பதிவு பண்ணார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலர்கள் செம்ம சூப்பராக விளாண்டதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேட்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ரன் வித்தியாசம் நம்ம வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ஒரு செம்ம சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது தான் இந்தியா வந்து ஃபைனலுக்கு போகணும், கப் அடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரியே இப்போ வந்து செமிஃபைனலில் வந்துட்டு மேட்ச் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாங்க. நல்ல சூப்பரான இன்னிங்ஸுங்க நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பேட்டிங் இருக்கட்டும். ஆனால் ஃபீல்டிங்கில் இந்த அக்ஷர் பட்டேல் பிடிச்ச அந்த 2 கேட்சராக வந்து வேறு மாதிரினே சொல்லியே ஆகலாம். அந்த 2 கேட்சு சஞ்சு சாம்சன் அடித்த ரெண்டு சஞ்சு சாம்சன் கூட சொல்ல முடியாது. அவருக்கு பின்னாடி வந்து எல்லா பிளேயர்களும் விளாண்ட விதம் எல்லாமே இந்தியா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா அணிக்கும் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரைக்கும் ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, பவுலிங் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே தருணாயில் போனாங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட ஃபைனல் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து இந்திய அணி தான் ஜெயிப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கப்பு இந்த இயர் 2026 T20 வேர்ல்டு கப் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.